ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சாச்சு. மாங்காய் சீசனும் கூடவே வந்துருச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் மாங்காய் தான். இந்த ரா மேங்கோ வச்சுட்டு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நம்மளுக்கு பண்ண தெரியும். ஊறுகாய் செய்வோம், தொக்குகள் நிறைய செய்வோம். இப்போ நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ண போகிற டிஷ் வந்து ஒரு சம்மர் ட்ரிங்க். குளு குளு ட்ரிங்க் சம்மருக்காக. அதுக்கு பேர் ஆம் பன்னா. இந்த மாங்காயில் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. ஒரு இம்யூனிட்டி, வெரி குட் இம்யூனிட்டி பூஸ்டர். அதுக்கப்புறமா இந்த ஹீட்டை தணிக்கக்கூடிய வெரி குட் குவாலிட்டி அந்த மாங்காயில் இருக்கு. அதே மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ரா மேங்கோ வச்சுட்டு இப்போ நம்ம இந்த குளுகுளு ட்ரிங்க் ஒன்று இந்த சம்மருக்காக செய்ய போகிறோம். அந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த ஆம் பன்னா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ்டு மாங்காய். இது வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாங்காவாக இருக்கணும். கிளிமூக்கு மாங்காவும் இருக்கலாம், இல்லை அந்த குண்டு மாங்காவாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட்டு அண்ட் நார்மல் சால்ட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம போடலாம். பிளாக் சால்ட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக பிளாக் சால்ட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை என்ன அளவுனா, இந்த 2 மாங்காய் வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம வேக வச்சு என்ன அளவு வருதோ அதுக்கு டபுள் குவான்டிட்டி 1:2 அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். அடுத்தது தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 7-8 மிளகு, 2 ஏலக்காய். அடுத்தது புதினா 1 கையளவு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, நல்ல தோல் சீவியது. ஃபைனல் இன்கிரீடியன்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது ஃபெனல் சீட்ஸ். இதை தண்ணியில் ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த க்ரீன் கலர் ஆஃப் தட் சோம்பு வந்து அதில் இறங்கிடும். இந்த சோம்புக்கே ஒரு குளுமைத்தன்மை உண்டு. நம்மளோட ஆம் பன்னால இதை போட்டு அரைக்கும் போது நம்மளோட சம்மர் ட்ரிங்க் இன்னும் நல்ல கூலிங் எஃபெக்டோட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆம் பன்னா எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1க்கு 4 வாட்டி வாஷ் பண்ணி குக்கரில் வந்து எப்பவும் போல ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாங்காய் வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஜீரகம், மிளகு, ஏலக்காய் இது 3த்தையும் ட்ரையாக வெறும் வாணலியில் வாசனை வரும் வர நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். மாங்காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ நல்லா சூடு ஆறின உடனே நம்ம அதுலேருந்து இருக்கிற அந்த சதையை ஃபுல்லாகவே, அந்த பல்ப்பு, மேங்கோ பல்ப்பு ஃபுல்லாகவே எடுத்து ஸ்பூனால் ஸ்க்ரேப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த கொட்டையும் தோலையும் தனியாக எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இருக்கிற எல்லா ஐட்டமையும் அரைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ட்ரையாக வறுத்து வச்சுருக்கிற ஜீரகம், மிளகு, ஏலக்காய் இது 3த்தையும் அதில் போடணும். அடுத்தது மேங்கோ பல்ப்பு, அதை எடுத்து அதில் போடணும். அடுத்த ஐட்டம் இஞ்சி அதில் போடணும். புதினா, அடுத்தது சோம்பு. இதில் தண்ணியை எடுத்துட்டு அந்த சோம்பு அதில் போடணும். அடுத்தது போட வேண்டியது உப்பு, பிளாக் சால்ட் இது 2ம் தேவைக்கேற்ப போட்டுட்டு, சர்க்கரை வந்து 1 கப் அளவு பல்ப் இருந்தால் 2 கப் அளவு சர்க்கரை போடலாம். சர்க்கரை வேண்டான்னு விரும்புகிறவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்ந்துட்டு இந்த ஆம் பன்னாவை செய்யலாம். இந்த மிக்ஸி ஜாரில் எல்லா ஐட்டமையும் நம்ம போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பு அரைக்கணும். இது நல்லா நைஸாக வரும் வர அரைச்சி எடுக்கணும். திக்கான ஒரு பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 4 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ஆம் பன்னா பண்ணணுமோ அப்பப்பெல்லாம் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லாம் ரெடி ஆயாச்சு. 2 சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ குழு குழுவான ஆம் பண்ணா இன்னும் செகண்ட் ரெடியாக போகிறது. அதில் கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட்டை போடணும். மேலே கொஞ்சம் ஐஸை விட்டு கொஞ்சம் ஆர்டினரி வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா இந்த செம கூலான டேஸ்டியான ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆம் பண்ணா ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் ஹீட்டை தணிக்கிறதுக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸும் உள்ள இந்த ரா மேங்கோவில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஆம் பண்ணா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை என்னை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். இது வரைக்கும் என் சேனலில் நல்ல ரிசப்ஷன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அத்தனை பேருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.